ஜல்லிக்கட்டு நடத்தப்படும், அதாவது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என அலங்காநல்லூரில் ஊர் மக்கள் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னையில் சில இடங்களில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை வெளியேற்றுவது தொடர்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாணவர்கள் போராட்டம் சென்னை மெரினா கடற்கரையில் தீவிரமடைந்திருக்கிற இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் பலவந்தமாக அப்புறப்படுத்தி கடற்கரைக்கு அழைத்து செல்கின்றனர். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மயிலாப்பூர் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் சொல்லுங்க, போராட்டம் வந்து தீவிரமடைந்திருக்கிற இந்த நிலையில் காவல்துறையோட இந்த வலுக்கட்டாயமான நடவடிக்கைக்கு என்ன காரணம்? முதல்ல வந்து வலுக்கட்டாயமான நடவடிக்கை அப்படிங்கிறது தவறு. நேற்று மத்தியானத்திலிருந்தே இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக அரசு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் பற்றி முழுமையாக எடுத்து சொல்லப்பட்டது. அதனுடைய நகலையும் கொடுத்து அதில் உள்ள சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தோம். இன்று காலைக்குள் போராட்டத்தை முடித்துக்கொள்வதாக கூறினார்கள். காலை மறுபடியும் 6 மணிக்கு வெளிச்சம் வந்த பிறகு அவர்களிடையே அந்த அவசர சட்டத்தினுடைய முக்கிய சரத்துக்களை எடுத்து சொல்லி அவர்கள் போராட்டத்தில் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதை தெளிவாக எடுத்து கூறி அதன் பின்பு அவர்களை அமைதியாக கலைந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டோம். பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். அதை மீறி தொடர்ந்து போராட்டத்தில் இருந்தார்கள். ஒரு சில பேர் வன்முறையிலும் ஈடுபட்டதால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினோம். மாணவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களிடையே காவல்துறை சார்பில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? இப்போ இந்த பீச்சில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூப்பிட்டு பேசுகிறதுக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த போராட்ட காலத்தில் பல்வேறு நபர்கள் வந்து மயக்கம் அடைகிறாங்க. அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் தடியடி நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு காவல்துறை சார்பில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தடியடி எங்கேயும் நடந்தா தெரில. மெரினாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெரினாவில் எந்த இடத்துலையும் வந்து தடியடி கிடையாது. சொல்லப்போனால் வந்து காவலர்களுக்கு வந்து யாருக்குமே வந்து தடி கொடுக்கல. இன்னைக்கு காலையிலே வந்து இந்த போராட்டக்காரர்கள் மேலே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லத்தியம் கொடுக்கல. அதனால் தடியடிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லி வேண்டுகோள் விடுத்து அவங்க அந்த இடத்த காலி செய்யாமல் இருந்ததுனால சொல்லி அழுத்தம் கொடுத்து அனுப்பியிருந்தது. காவல்துறையோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? தொடர்ந்து பேசுகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். அவங்களுக்கு எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்தி சொல்கிறோம். இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் படி அலங்காநல்லூரில் 1ஆம் தேதி வந்து ஜல்லிக்கட்டு நடத்த போகிறதா கூட தகவல் வந்திருக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணலன்னா, பட் அந்த மாதிரி தகவல் வந்திருக்குது. அதையும் வந்து எடுத்து சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை வந்து முடித்துக்கொள்வதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அரசு சார்பில் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த யாராவது வந்திருக்காங்களா? அது மாதிரி யாராவது தயார்படுத்தியிருக்கீங்களா? இந்த கலெக்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இருக்கிறாங்க, ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நன்றி. அதாவது காவல்துறை தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, போராட்டக்காரர்கள் மீது வலுக்கட்டாயமாக இந்த அப்புறப்படுத்தவே இல்லை. அவருடைய நாங்கள் அமைதியாக தான் அமைதியாக தான் அப்புறப்படுத்தணும். அதே நேரத்தில் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மயிலாப்பூர் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தயானந்தன்.